வணக்கம் மக்களே. கொடுக்கா என கூறினால் பார்த்திங்கன்னா அதிகமானவர்களுக்கு தெரியாது. இந்த கொடுக்கா புளி பார்த்திங்கன்னா நமக்கு பல்வேறு நன்மைகளை செய்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோணைக்காய் அப்படின்னு நாம் சொல்வோம் வட்டார மொழியில். இந்த மாதிரியான விஷயங்களில் நமக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வைட்டமின்கள், தாதுக்கள், சோடியம், புரோட்டீன், நார் சத்து, தைமின், நியாசின், கொழுப்பு சக்தி இதெல்லாம் காணப்படுது. இது எந்த மாதிரியான நோய்களுக்கு பயன்படுது, நம்ம சாப்பிட்லாமா, சாப்பிட்டா நல்லதா அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக இருந்திருக்கும். வாங்க இப்போ என்னென்ன நன்மைகளை தருது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ கொடுக்காம்புளி அப்படின்றது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். அதை நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு பல்வேறு மருத்துவ குணங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விஷயங்களும் ரொம்ப ஆபத்தானது பார்த்திங்கன்னா இந்த வயிற்றுப்புண், குடல் பிரச்சனை, வயிறு வலிக்குது, செரிமானமின்மை இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்காம்புளியை பயன்படுத்தலாம். ஸோ பழங்கள் அப்படின்னா இது ஒரு சிலருக்கு தெரியாத, நினைவிலையும் வராது. ஆனால் இது நன்மைகள் கொண்டு இருக்குது. இந்த நன்மைகளை நம்ம பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதிகமாக சாப்பிட்டு இந்த நன்மைகள்லாம் பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குறதுங்க. உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது எல்லாருக்கும் தேவைல்லவா? அதனால் இந்த மாதிரியான கொடுக்காம்புளி சாப்பிட்டா நமக்கு கோடையில் ஒரு கிடைத்த ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு கொடுக்காம்புளி. ஸோ அவ்வளோ ஒரு நன்மைகளை எல்லாம் கொண்டு இருக்கு அப்படின்றாங்க. நமக்கு கொடுக்காம்புளி பார்த்திங்கன்னா அதிகமான நன்மைகளை கொண்டிருக்கு. ஆனால் நமக்கு எந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படும், பித்தப்பை நோய்களுக்கும் கரு சிதைவை தடுக்கவும் இந்த ஒரு இலைகளின் சால்வு பார்த்திங்கன்னா நமக்கு பயன்படும் அப்படின்றாங்க. புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் குறித்து பல ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வலி அரிக்கும், தோல் அலர்ஜி, காய்ச்சல், சளி, தொண்டை புண், நமக்கு பார்த்திங்கன்னா நிறமி, முகப்பரு மற்றும் பருக்கள் ஆகியவற்றுக்கு நிவாரணம் அளிக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வைட்டமின் இ உள்ளது. இது பார்த்திங்கன்னா முதுமைக்கு பங்களிக்கிறது. வைட்டமின் B1 நரம்புகள் மற்றும் மூளைக்கு ஊட்டம் அளிக்க உதவுது. வைட்டமின் B2 இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் B2 தோல், நகங்கள் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு பங்களிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வைட்டமின் B3 பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுது. கால்சியம் அதிகமாக இருக்க ஒரே காரணத்துக்காக இது எலும்புகள் மற்றும் பற்சிதைவு ஊக்கத்தை பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படுத்தாது. அதனால் எப்போதும் எலும்புகளும் பற்சிதைவு அந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு அலர்ஜி பிரச்சனைகளாம் இருக்கும். ஸோ தோல் அலர்ஜி இதெல்லாம் கூட கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த ஒரு கொடுக்காம்புளி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ மருத்துவ குணங்கள் நிறைந்த கொடுக்காம்புளியை அதிகமாக எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. அதே சமயம் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்றான சிறுநீரக கல்லை நம்ம போக்கணும். அதாவது அந்த சிறுநீரக கற்கள் எந்த மாதிரியான விஷயம் சாப்பிட்டாலும் நமக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுக்காம்புளி அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ கோடை காலங்களில் மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு கொடுக்காம்புளி நமக்கு எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம தினம்தோறும் சாப்பிட்லாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இது போன்ற ஒரு வித்தியாசமான ஒரு காய்கறிகளோ பழங்களோ எந்த ஒரு பயனை தருது அப்படின்னு தெரியலையா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற எல்லா தகவலும் நம்ம தினம்தோறும் பார்க்கலாம். நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமான விஷயங்களை கேட்டுட்டும் பார்த்துட்டும் அதே சமயம் ஆரோக்கியமாகவும் இருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.